ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலுக்கு தாங்க வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த தாஜ்மஹாலுடைய உண்மையான வரலாறு என்னென்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா உண்மையான வரலாறு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியறதில்ல. சில பேர் தவறான வரலாறுகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவில் யமுனை ஆற்றின் கரையோரம் தாங்க இந்த தாஜ்மஹால் இருக்குது. இதுதான் தாஜ்மஹாலுடைய என்ட்ரன்ஸு. அது மட்டும் இல்லாமல் 4 திசைகளிலையுமே 4 என்ட்ரன்ஸ் இருக்கும். அக்பருடைய கல்லறை எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த 4 திசைகளிலும், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகளிலுமே என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே செங்கற்களால் தாங்க கட்டியிருக்காங்க. ஆனால் தாஜ்மஹால் மட்டும்தான் வெண்ணிற கற்கள், அதாவது பளிங்கு கற்களால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கட்டியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான். இந்த தாஜ்மஹாலுக்கு ஏகப்பட்ட டூரிசம் வருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு மேலே டூரிசம் அதிகமாக வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வியக்க வைக்கும் ஒரு நினைவு சின்னமாக ஒரு காதலருடைய நினைவு சின்னமாக விளங்குது. இந்த தாஜ்மஹாலை யார் கட்டியிருக்காங்கன்னா, அதாவது முகலாய பேரரசின் 5வது அரசரான ஷாஜகான் தாங்க இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. யாருக்காக கட்டியிருக்காங்கன்னா, அவருடைய பிரியமான மனைவியான, அதாவது பிரியமான 5வது மனைவியான மும்தாஜுக்காக தாங்க இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. மும்தாஜ் எப்படி இறக்குறாங்கன்னா, அவங்களுடைய 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது இறந்துடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஷாஜகான் மிகவும் மன வருத்தத்துடன் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்தாஜ் தான் ஷாஜகானுக்கு ஒரு உறுதுணையான மற்றும் பிரியமான மனைவியாக இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய நினைவு சின்னமாக தான் ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. மும்தாஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷாஜகான் கிட்ட ஒரு 4 உறுதியை சொல்கிறாங்க. அதாவது என்ன உறுதினா, முதலாவதாக நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்காக தாஜ் கட்டணும்னு சொல்கிறாங்க. 2வது உறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்ததுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. 3வதாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய குழந்தைங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. 4வதாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கல்லறைக்கு நீங்கள் வருடாமலம் வரணும்னு சொல்கிறாங்க. இதுதான் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர். ஸோ அதுக்கப்புறமா ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை எப்போ கட்டுறாங்கன்னா, மும்தாஜ் இறந்த அதே ஆண்டிலே இந்த தாஜ்மஹாலை கட்ட தொடங்கினாங்க. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் இந்த தாஜ்மஹாலை கட்ட தொடங்குறாங்க. பாருங்கள், இந்த தாஜ்மஹால் எந்த அளவுக்குன்றது சும்மா வேறு லெவலில் ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருப்பாங்க. எல்லாருக்குமே தன்னுடைய வாழ்நாளில் இந்த தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனைவிக்காக இவ்வளவு பெரிய ஒரு நினைவு சின்னத்தை ஷாஜகான் கட்டியிருக்காரு. ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, 22,000 பணியாட்களை வைத்து 1631லேருந்து 1654 இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. இந்த தாஜ்மஹாலுடைய கட்டிடக்கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உஸ்தாத் அகமது லகோரி. அவர் தான் இந்த தாஜ்மஹாலுடைய கட்டிட கலைஞராக இருந்திருக்காரு. அவர் தான் கட்டியிருக்காரு. ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அவர் தான் கட்டியிருக்காரு. மோஸ்ட்லி முகலாயர்களுடைய நினைவு சின்னம் எல்லாமே சிகப்பு செந்நிற கற்களால் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஹுமாயூனுடைய கல்லறை, அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தராவில் இருக்கக்கூடிய அக்பருடைய கல்லறை எல்லாமே செந்நிற கற்களால் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் ஷாஜகான் என்ன பண்ணா, ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக என்ன பண்ணால், ஃபுல்லாகவே வெண்ணிற கற்கள், அதாவது ஃபுல்லாகவே பளிங்கு கற்களால் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. இந்த வழியாக தான் நம்ம தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வழியாக போகும்போது இங்கே ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா வெளியில் நம்ம எடுக்கிற அந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு தான். பட் தாஜ்மஹாலுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு தனியாக நம்ம செப்பரேட்டாக என்ன பண்ணணும்னா டிக்கெட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலுக்கு அடிப்பகுதியில் பல அறைகள் காணப்படுது. முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொரு அறைகளுமே 55 மீட்டர் நீளம் வரைக்குமே இருக்குது. எல்லா அறைகளுமே ஈக்குவலாக 55 மீட்டர் வரைக்கும் அப்படி தான் ஷாஜகான் கட்டியிருக்காரு.
ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இது ஒரு என்ட்ரன்ஸு. ரொம்பவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஷாஜ்மஹால் மற்றும் மும்தாஜோடைய அந்த கல்லறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 திசைகளிலையுமே 4 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்தியன்ஸ் மற்றும் ஃபாரினர்ஸ் எல்லாமே இங்கே விசிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மஸ்ஜித். இது இங்கே நம்ம எப்போ ஓப்பன் பண்ணுவோன்னா அந்த ஃப்ரைடே அப்போ மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா டைம்லேயும் க்ளோஸில் தான் இருக்கும். இதுதான் அந்த மஸ்ஜித். எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். இதுவுமே ஒரு என்ட்ரன்ஸ் தான். இங்கே நமக்கு ஃபுல்லாகவே கேஷ் கவுண்டர் எல்லாமே இருக்கும். நம்ம இங்கே டிக்கெட் நம்ம வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகும்போது அங்கே தனியாக ஷூ கவர் கொடுப்பாங்க. அந்த ஷூ கவரை நம்ம ஷூவில் போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாஜ்மஹாலுடைய உச்சியில் தாமரை வடிவத்திலான ஒரு கலசம் காணப்படுது. ஆனால் என்ன ஆச்சுன்னா 1800ஆம் ஆண்டு இந்த கலசம் ஃபுல்லாகவே தங்கத்தில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1800ஆம் ஆண்டுக்கு பிறகு இது எல்லாமே வெண்கலத்தில் மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதனுடைய வரலாறு இன்னும் யாருக்குமே தெரியல. ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இது வழியாக தான் நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ நம்ம என்ட்ரி ஆனது உடனே நமக்கு ஒரு பாக்ஸில் ஷூ கவர் போட்டிருப்பாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு ஷூ கவர் போட்டிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷூ கவரை நம்ம ஷூவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே என்ட்ரியே ஆக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாகவே ஹைஜீனிக் ப்ளஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதாங்க தாஜ்மஹால். இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். பட் ஆனால் தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய மும்தாஜ் மற்றும் ஷாஜகானுடைய உண்மையான பேழைகள் எங்கே இருக்குன்னா இந்த தாஜ்மஹாலுக்கு அடிப்பகுதியில் தான் காணப்படுது. மேலே இருக்கிற அந்த பேழைகள் ஃபுல்லாகவே போலின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் அந்த அறைகள் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ போனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஷாஜகான் மற்றும் மும்தாஜுடைய உண்மையான பேழைகளை நம்ம அதாவது கல்லறையை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எதனால் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஷாஜகானுடைய வாரிசான அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா ஷாஜகானை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாரு. அவர் 8 வருஷமாக நோயவே கிடக்கிறாரு. மற்றும் வீட்டு காவலில் இருக்கிறதுனால அவருடைய எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஷாஜகான் என்ன நினைக்கிறான்னா தன்னுடைய நினைவை அதாவது தன்னுடைய இரங்கலை வெளிப்படுத்துவதற்காக இந்த கங்கை ஆற்றின் ஓரத்தில் கருப்பு தாஜ்மஹாலை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. பட் ஆனால் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுலேயே என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஜெயிலேருந்தே ஃபுல்லாகவே தாஜ்மஹாலை பார்த்து என்ன பண்ணிடுறாருன்னா இறந்துடுறாரு. அவருடைய அந்த ஆசைகள் நிறைவேறாமல் போயிடுச்சு. ஏன்னா கருப்பு தாஜ்மஹால் கட்டணும்னா அந்த அளவுக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் இரங்கலை வெளிப்படுத்தும் அந்த ஒரு எண்ணத்துக்காக கட்டணும்னு நினச்சாரு. பட் நான் அவுரங்கசீப் பண்ணுறதுனால அவளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்ம உள்ளே இதுதான் இப்போது நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பாருங்கள், தெரியுதா? இதுதான் ஷாஜகான் மற்றும் மும்தாஜனுடைய போலியான பேழைகள். உண்மை எங்கே இருக்குன்னா கீழே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியே தான் போக போகிறோம். வெளியே போயிட்டுருக்கோம். இதோடைய பேக் சைடு தான் பார்த்திங்கன்னா யமுனை ஆறு இருக்கும். அதாவது யமுனை ஆறு பேக் சைடில் இருக்கும். அந்த ஆற்றினுடைய ஓரத்தில் தான் இந்த தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டியிருப்பார். பாருங்கள், ஃபுல்லாகவே ஆர்கிடெக்சர், அந்த டிசைன்ஸ், இந்த டிசைன்ஸுக்கு எல்லாமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்கில் தான் ஷாஜகான் கட்டியிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. மறக்காமல் நீங்கள் தாஜ்மஹாலுக்கு பாருங்கள். அவ்வளோவும் ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக ஷாஜகான் கட்டியிருப்பார். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பளிங்கு கற்களால் மட்டும்தான் ஷாஜகான் கட்டியிருக்காரு. பாருங்கள், ஒவ்வொரு டிசைனுக்குமே ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. ஸோ தெரியுதா? இதுதான் யமுனை ஆறு. அந்த ஆற்றினுடைய ஓரத்தில் ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலுங்க. தன்னுடைய காதலிக்காக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக யாருமே கட்டினது கிடையாது. அவ்வளவு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. மறக்காமல் நீங்கள் உத்தரப்பிரதேசம் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக தாஜ்மஹாலை ஒன் டைம் ஆச்சு விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய இந்த ஆர்கிடெக்சர், அதனுடைய மீனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும்.
பாருங்கள், இதுதான் வந்து யமுனை ஆறு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அதுதான் ஷாஜகானுடைய ஜெயிலுக்கு போட்ட இடம். அதிலே இருந்தால் என்ன பண்ணுறாரு, டெய்லியுமே வந்து ஷாஜகான் இந்த தாஜ்மஹாலை பார்த்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.